சன் டிவி இத்தனாயிரம் கோடி வருமானம். அதாவது அவர் சொல்றது வந்து ஒரு வருஷத்துல மட்டும் 450 கோடி அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கான டிவிடெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. இவருக்கு எவ்வளவு வந்திருக்கும்? இவருக்கு எவ்வளவு வந்திருக்கும் அதுல டிவிடெண்ட்? அப்ப இவரும் ஒரு பங்குதாரர்னா இவருக்கு எவ்வளவு வந்திருக்கும்? நீங்க குறைஞ்சபட்சமா கணக்கு போடுங்களேன். அவர் ஒரு 400 கோடி லாபம் வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். இவருக்கு குறைஞ்சபட்சம் 10% தான் சார் அதுல. 10% தான். எவ்வளவு சார்? 40 கோடி வருதா சார்? இவர் போன வருஷம் தேர்தல் அபிடவிட்ல என்ன சார் கணக்கு கொடுத்தாரு? மொத்த சொத்து 8 கோடி ரூபான்னு கொடுத்தாரா இல்லையா சார்? 8.5 crores கிட்ட. மொத்தமே அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு. அப்போ எந்த பேஸ்ல அவர் சொல்றாரு இப்போ? அப்போ ஒண்ணு அபிடவிட்ல சொன்னது பொய்யா இருக்கணும். இவர் பேருக்கு எந்த பங்கும் இல்லைன்னு இருக்கணும். இப்ப இருக்கு எனக்கு கொடுக்கல, அப்படி எனக்கு வந்து சரியா கொடுக்கல. மொத்த பங்கையும் அவர் வச்சுட்டாரு. 70% மாத்திக்கிட்டாரு. மீதிய மட்டும்தான் இங்க பங்கு கொடுத்திருக்காருன்னா 70% காரன் 400 கோடி எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? அப்ப அதெல்லாம் என்ன கணக்கு?